சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அங்கே இயேசு 30 வயசு முடிச்ச உடனே ஞானசானம் எடுத்துக்கொண்டு கரையேறின உடனே ஒரு அடையாளம் அவருக்கு நடக்குது. எத்தனை வயசுல ஞானசானம் வாங்கினாரு? 30 வயசுல ஞானசானம் வாங்கி அவர் கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல பறந்து வந்து ஆண்டவருடைய தோளிலே அமர்ந்தார் என்று பார்க்கிறோம். அமர்ந்த உடனே அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. விளங்குதுங்களா? பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரே இவரை தூக்கிட்டு எங்க போறாரு? வனாந்தரத்துக்கு போகிறார். இவர் இருக்கிற இடத்துக்கு பிசாசு வரவில்லை, பிசாசு இருக்கிற இடத்திற்கு ஆண்டவர் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் சொல்ற சில ஊழியக்காரர்களும் தவறான உபதேசத்தை சொல்லி அவர்களை வழி நடத்துவார்கள். இங்க ஜோம் பண்ணுன, இங்க சரியில்லை, நீங்க கொஞ்ச நாள் இடம் மாறி இருங்க, கொஞ்ச நாள் இடம் மாறி இருங்க, இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு காரியம் இருக்கு, அதனால கொஞ்ச நாள் நீங்க மாறி இருந்தீங்கன்னா அது என்ன செஞ்சிடும்? மாறிடும் என்று முட்டாள்தனமாக வேதத்தை அறியாதவர்களாக தங்கள் மனதில் யூகிச்சதை சொல்லுகிறவராய் இருக்கிறார்கள். இந்த புத்தி இவங்களுக்கு எப்படி வருது? எப்படி இந்த அறிவு வருதுன்னா, இவங்க எதிலிருந்து வந்தவர்கள்? புறஜாதியிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். சரிங்களா? புறஜாதியிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களே தவிர ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி என்னன்னா செய்தார்களோ அதையே கொஞ்சம் முலாயம் பூசி கொஞ்சம் சாயம் பூசி கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருகிறார்கள். ஆனா உள்ள இருக்கிற காரியம் அது ஆண்டவருக்கு சம்பந்தப்பட்ட காரியம் இல்லை. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, ஆகையினால என்ன செய்யுங்க, உங்க இருப்பிடத்தை மாத்துங்க, இல்லைன்னா இந்த பையனால இந்த புள்ளனால பிறந்த குழந்தைனால உங்க வீட்டில் சில பிரச்சனைகள் வரும், பொருளாதாரம் தங்காது, உங்க உயிருக்கே ஆபத்து வந்தாலும் இருக்கும். சில பேர் தாயை விட்ட பிள்ளையை பிரிச்சிருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? தாயை விட்ட பிள்ளையை பிரிச்சிருவாங்க. ஒரு 3 மாசம் அவங்க பாட்டு வீட்டில் இருக்கட்டும், ஒரு 4 மாசம் ஒரு 6 மாசம் ஒரு பாட்டு வீட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் சில பரிகாரம் செஞ்சு அதுக்கப்புறம் சில குழந்தைய, எவ்வளவு பரிதாபத்துக்குரிய காரியங்கள் அப்படி இருக்கு. ஆனா அதிலிருந்து வந்த மக்களா இருக்கிறனால இவர்களும் சில காரியத்தை, ஆமா இப்ப பாருங்க, இயேசு இருக்கிற இடத்துல பிசாசு வரல, பிசாசு இருக்கிற இடத்துல இயேசு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அதன் பிறகு 40 உபவாசம் இருக்காங்க, அது வரக்கூடிய நாட்கள்ல அதை நம்ம பார்ப்போம். வனாந்தரத்துக்கு இயேசு, அந்த டாபிக் மட்டும் எடுத்துக்கங்க, வனாந்தரம். நீங்களும் நானும் மட்டும் சில வேளையில நம்ம வாழ்க்கை ஒரு வனாந்தர வாழ்க்கை போல இருக்கலாம், வசதியற்ற நிலைமையில இருக்கலாம், எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காம இருக்கலாம். விளங்குதுங்களா? எதிர்பார்க்கிற காரியம் நடக்காம இருக்கலாம். அது நமக்கு ஒரு வனாந்தர காரியமாக நமக்கு என்ன செய்யும்? தோணும். ஏன்னா வனாந்தரத்துல வெயில், பயங்கர வெயில், காலு சூடு, உடம்பெல்லாம் சூடு, நல்ல வஸ்திரங்கள் வாங்க முடியாது, நினைச்ச நேரத்தில் எங்க போக முடியாது, சென்னை சில்க்குக்கெல்லாம் போக முடியாது, நினைச்ச நேரத்தில் பார்வதிக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது, நினைச்ச நேரத்தில் போத்திஸுக்கு என்ன செய்ய முடியாது. ஏன்னா வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? வனாந்தர வாழ்க்கை, வனாந்தர வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை வனாந்தர வழியாய் வருவதற்கு ஆண்டவர் சில காரியம் என்ன செய்கிறாரு? அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா வனாந்தரம் திடீர் வனாந்தரம் அல்ல, உலகத்தை பிசாசு வனாந்தரமாக மாற்றினார் என்று வேதம் இருக்கிறது. அதுல ஏசியா புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்கே 11ஆம் வசனம் நீங்க படிக்கும் போது பிசாசை குறித்து அங்கே சொல்லி இருக்கு. 17 முடிக்கும் போது ஏசியா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார், பிசாசு செஞ்ச வேலையை சொல்றார். சீக்கிரமா 14, 17 ராஜாவன் எடுமா, சீக்கிரம் எடுமா. அப்பாடா எடுத்துட்டா. உலகத்தை யார் ஆக்கினது? உலகத்தை, அதான் வனாந்தரத்தை உலகமாக மாத்தலாம். பிசாசு என்ன செய்தானா?
உலகத்தை வனாந்தரமாக மாற்றினார். ஒரு பாட்டு இருக்கு, ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டையாக்கினான், அடுத்த மனிதன் தனது தேரை என்ன செய்தான், வானில பறக்க செய்தான் அப்படின்னு நாட்டினுடைய முன்னேற்றத்தை குறித்தான ஒரு பாடல். 3-4 வரி வரும், பார்த்துக்கிடுங்க. அப்ப காட்டை அழித்து நாட்டை ஆக்குறது இல்லைங்கதுங்களா? இருக்கிற மரங்கள்லாம் வெட்டி இன்னைக்கு பாருங்க எல்லாம் விளை நிலங்கள் தான் இன்னைக்கு வீடுகள் ஆகிட்டு இருக்கு. ஆமா இல்லைங்களா? அன்னைக்கு நெல்லு முளைச்ச இடமெல்லாம் இன்னைக்கு என்ன முளைக்குது? கல்லு முளைச்சிக்கிட்டு இருக்கு. கல்லுனா சைட்டு கல்லு கல்லு போடுறாங்களே விவசாயி. நல்ல நல்ல தென்னந்தோப்பு அந்த தோப்பெல்லாம் வெட்டி இன்னைக்கு என்ன போட்டுறாங்க? சைட்டு போட்டு வீடு கட்டுறாங்க. நிறைய நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஊர் டெவலப் ஆகும்போது, ஜனப்பெருக்கம் பெருகும் போது வழியே இல்லை, அது செய்துதான் ஆக வேண்டும். சரிங்களா? இங்க பிசாசை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலகத்தை அழித்து வனாந்தரமாக்கி நகரங்களை அழித்து இருக்கிறான். அப்படியெல்லாம் பிசாசை குறித்து அங்க சொல்லியிருக்கு. அப்ப நல்ல காரியத்தை கெடுக்கிறது பிசாசுடைய வேலை. நான் சொல்ல புரிஞ்ச அர்த்தம் இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். என்ன சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில சில வனாந்தரம் போல சில காரியம் இருக்குன்னா அது யார் கொடுக்கிறது? பிசாசு கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கு. இப்ப பிசாசையை ஆண்டவர் ஜெயிப்பதற்காக தான் ஆவியானவரே இயேசுவை கூட்டிட்டு எங்க போயிட்டாரு? வனாந்தரத்துக்கு எடுத்து போயிட்டார். சொல்லுவாங்களே, சிங்கத்தின் அதோட கெபியிலேயே சந்திக்கிற வீரன், சிங்கத்தை அதை கெபியிலே சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. இந்த போலி சிங்கமா இருக்கிற பிசாசு, போலி சிங்கன் எப்படி சொல்றேன்? வசனம் சொல்லுது பேதுருல, இது தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குதுன்னு அறிந்து பிசாசானவன் கொர்ச்சிக்கிற சிங்கம் போல. ஏன்னா அவன் ஒரு பாம்பு, அவன் ஒரு வழி சர்ப்பம், அப்படிதான் இருக்கு. ஆனா இங்க சொல்றதுக்கு வழி கொர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமைக்குரியவர்களே, சிங்கத்தை அதோட கெபியிலேயே சந்திக்கிறதா ஏசு எங்க போனார்? வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். இன்னைக்கு வனாந்தர ஒரு இடத்துல சொல்றதுக்கு புதிய ஏற்பாட்டில் அந்த லேகியோ நசுத்தாவி இருக்கல்ல, அந்த அது வந்து மத்தேயில ஒரு மாதிரியா இருக்கும், மார்க்கில் அவங்களுக்கு தேவையான வார்த்தை மட்டும் எழுதுறாங்க. பிசாசினால் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டான்னு இருக்கு. சங்கிலியால அவனை கட்ட ஒருவனாலும் முடியாம இருந்தது. ஏனென்றால் பிசாசினால் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டான். மார்க்கில் அப்படி இல்லை. லூக்காவில் பார்த்தீங்கன்னா, லூக்காவிலையாவது யோவான்லையாவது வேறொரு சுவிசேஷத்தில் இதே சம்பவம், அந்த சம்பவத்தை எப்படி சொல்லிருக்கோம்? பிசாசினால் துரத்தப்பட்ட மனிதன், துரத்தப்பட்டு அவன் கல்லறைகளிலும் கெபிகளையும் சுத்தி கொண்டிருந்தான். சில பேர் வீட்லயே தங்க மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் வெளியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. பாக்குறீங்களா? சில பேர் வீட்லயே என்ன செய்ய மாட்டாங்க, வேலைக்கு போறதை நான் சொல்லலை, வேலைக்கு போகாம இருந்தாலும் சில பேர் வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, அடங்கவே மாட்டாங்க, சும்மா தேவையில்லாம சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்குள்ள வீட்டுல இல்லாதபடிக்கு என்ன செய்கிறது? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கு. நம்ம குடியிருப்பு, நம்ம இருக்கிற இடம், ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம், அங்க இல்லாம வெளியே சுத்தி தேவையில்லாம சுத்திட்டு வர்றது. அந்த வீட்டில் உட்கார்ந்துரு, அந்த வீட்டில் உட்காருது, அந்த வீட்டில் உட்காருது, இந்த வீட்டில் உட்காருது, இப்படியே எங்க மாதிரி ஆண்களை பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க? வீதி வீதியா சுத்திக்கிட்டு இருப்பாங்க, கடத்தெருவா சுத்தி, வீட்டில் இருக்கவே மாட்டான். வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டான். யாருனால? பிசாசினால வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்கிறவங்க தான் வீட்டில் இருந்து அவங்களுக்கு என்ன இருக்காது, சந்தோஷமாவே இருக்காது. வீட்டில் வந்தா ஏதாவது சண்டை போட்டு போயிடுவான். ரோட்டு கடையிலயாச்சும் உட்கார்ந்து ஒரு மணி இருப்பான், தவிர வீட்டில் என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம், ஏதோ மேப்படையான் என்ன செஞ்சுட்டு இருக்கு, மேப்படையான் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீதிமொழியை பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை குறித்து சொல்லியிருக்கு. அவள் வாயாடியும் அடங்காதவளமாயிருப்பாள், அவள் கால்கள் ஒரு இடத்துல தரித்து நிற்காது,
வீதிகள் தோறும் சந்துகள் தோறும் சுத்தி கொண்டே இருப்பா அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு. ஆண்களை குறித்து சொல்லியிருக்கு, பெண்களை குறிச்சும் சொல்லியிருக்கு. சரி, என்ன சொல்ல வரேன்னா, வனாந்தர வாழ்க்கை. ஏன் வனாந்தரத்துக்கு அனுப்புறாருன்னா, சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக. அல்லேலூயா. நேற்று இரவு ஒரு சகோதரன், அவர் பேர் சுரேஷ், அவர் வந்து திருப்பூர்ல இடும்பவனமா ஒரு ஊர் இருக்குல்ல, இடுவாயின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு திருப்பூருக்குள்ளேயே. போன ஜனவரிக்கு முந்தின ஜனவரி அவங்க சபையில் ஒரு செய்தி கொடுக்க போயிருந்தேன். அதுலேருந்து அவங்க அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க. 2 முறை அவங்க வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம். என்ன சொல்கிறேன்னா, உடம்போட ஃபோன் பண்ணுவாங்க. நேற்று ஒரு ஃபோன் பண்ணி ரொம்ப வேதனையோடு பேசினார். என்ன சுரேஷ், எப்படி இருக்கீங்க? இல்லை பாஸ்டர், காலையிலேருந்தே உங்களோட கூப்பிடணுன்னே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கூப்பிட்டேன், ரொம்ப நேரமாக நீங்கள் யாருக்கிட்டும் என்ன செஞ்சீங்க, பேசிக்கிட்டு இருந்தீங்க பாஸ்டர். ஆனால் பேச அந்த நம்பர் வந்துச்சு. அவர் எவரோட பேசி முடிச்சுட்டு அவரை கூப்பிட்டேன். நான் இப்போ பொள்ளாச்சிக்கு வந்திருக்கேன். அவர் ஒரு டாட்டா ஏசி வச்சிருக்கிறாரு. பொள்ளாச்சிக்கு வந்திருக்கேன் லோடுக்காக. உங்களை பேசணும் போல் இருந்துச்சு பாஸ்டர், அதான் கூப்பிட்டேன் அப்படின்னாரு. என்ன சுரேஷ், எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க மனைவி ஒரு நாள் சொன்னாங்க, கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னாங்க. அவர் கேட்கும்போது அப்படியே அழுகா குறையா, எந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியல, வண்டிக்குள் இருக்கிறாரா, ரோட்டில் நிற்கிறாரா, எங்கே இருக்கிறாரு தெரியல, அவர் லோடுக்கு வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு அழுகா குறையா, பாஸ்டர் என்ன ஆச்சுன்னே தெரியல, கொஞ்ச நாளா என் குடும்பத்தில் பயங்கர கஷ்டம், பயங்கர வேதனை. வீட்டு லோன் வாங்கி வீடு கட்டிக்கிறாரு. வீட்டு லோனும் என்னால் கட்ட முடியல. எங்க வண்டிக்கு மாசம் என்ன கட்டணும், டியூ கட்டணும், அதுவும் என்னால் கட்ட முடியல. பயங்கர நெருக்கம், எப்படி பண்ணாலும் என்னால் என்ன செய்ய முடியல, சமாளிக்க முடியல. குடும்பமாய் மருந்து குடிச்சு செத்துடலாமான் இருக்கு அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டார். ஏன் இப்படி நீ இருக்கோம் நிலைமை? இன்னைக்கு நாங்கள் பணம் கட்டணும். அவர் மனைவி பேர் வனிதாவா சுனிதாவா ஒரு பேர். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க பணம் கிடைச்சிருச்சா, கிடைச்சா அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க அவங்க டிவி கட்டுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை தர்றேங்கிறாங்க, யாருமே நினைச்ச மாட்டேங்கிறாங்க, தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்லிச்சான், சரி நீங்கள் பார்த்து வாங்க, நான் போய் ஜோம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஜோம் பண்ண போயிருக்கான். அவளும் அழுது ஜோம் பண்ணுறா, நானும் ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு என் குடும்பத்தில் இப்படி கஷ்டம் பாஸ்டர் அப்படின்னாரு. அப்போ நல்லா இருந்த குடும்பம், கடன் வாங்கி வீடு கட்டிட்டாரு. டாடா ஏசி ஒன்று வச்சு தான் அவர் வந்து அந்த ஓட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தையும் பார்க்கணும். அந்த வண்டிக்கு டியூ கட்டணும், வீட்டுக்கும் என்ன கட்டணும், கட்டணும். அப்போ அவர் ஏதோ ஒரு தைரியத்தில் நினைச்சிட்டாரு, வீட்டு லோன் வாங்கி கட்டிட்டாரு. இப்போ மாதம் ஆனாலுமே சீக்கிரம் வந்துடுது, அவரால் நிச்சயம் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்ன சொல்லக்கூடாது, சொல்லாமல் இருப்பானாக. அவன் தன் சுய இச்சையினால் சிக்கிக்கிட்டு இழிப்புண்டு சோதிக்கப்படுகிறான தவிர கடவுள் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு வசனம் இருக்கு. இவங்களுக்கு ஜபம் 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 தான் தவிர வசனங்களை என்ன இல்லை, அவங்களுக்கு தெளிவில்லை. நான் சொன்னேன் சுரேஷ், ஒரு டயத்தில் நீங்க பொருளாதாரத்தில் இருந்தீங்க, நீங்க நல்லா இருக்கும் போது உங்களுடைய இனத்தார்கள், உங்க சொந்தக்காரர்கள், உங்க உறவினர்கள், நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கலாம், வந்துட்டு போயிருக்கலாம், உங்களுக்கு பாசமா இருக்கலாம். இது எல்லாருக்கும் உண்டானது தான். எல்லாருக்கும் நல்லா இருக்கும் போது 10 பேர் வர்றது இயல்பான காரியம் தான். ஆனா இப்ப உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்த பிறகுதான் நீங்க யாருன்னு உங்களுக்கு என்ன காட்டுது, அடையாளம் காட்டுது அப்படின்னு. பாஸ்டர் ஆமா பாஸ்டர், ஆமா ஆமா, உங்களை யாருன்னு அடையாளம் காட்டுது. உங்களை சுற்றி இதுவரைக்கும் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களும் யாருன்னு உங்களுக்கு என்ன செய்யுது, அடையாளம் காட்டுது. ஆமா பாஸ்டர், இப்பெல்லாம் என் சொந்தக்காரங்களை, என் நண்பர்களை, என் கால் நம்பரை பார்த்தா கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எடுத்தோன்னா காசு கேட்பான் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு என் காலை கூட அவங்க என்ன செய்யறதில்ல, அவங்க எடுக்கிறதே கிடையாது. 4 போன் 5 போன் பண்ணி ஒரு போன் எடுத்தாங்கன்னா நான் வேலையாக இருந்தேன் அப்படி இப்படி சாக்கு போக்கு என்ன சொல்கிறாங்க. நான் கேட்கறதுக்கு முன்னே அவங்களா என்னை வந்து ஒரு டிக்ளேர் பண்ணிடுறாங்க, பணம் கேட்பான் அப்படின்னு. இதுவும் எனக்கு அப்போ சில வசனங்கள் சொல்லி ரொம்ப நேரம் பேசின பிறகுதான் சரி, இந்த கஷ்டம் வந்ததும் கடவுள் எனக்கு என்ன செய்யிருக்கிறாரு, எனக்கு நன்மை தான் பண்ணியிருக்கிறாரு. நான்
யார் என்று நான் அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக கடவுள் இந்த காரியத்தை என்ன செய்யிருக்காரு, என்னை வாய்க்க. அவர் சொந்த ஊர் கம்பம். அவர் ஊர் இங்க சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டிருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனை வருது இல்ல, பிரச்சனையே வராதவங்க இருக்குமா? யாராச்சும் இருக்குமா? எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை கடவுள் என்ன செய்யறாரோ அனுமதிக்கிறார். அதுதான் வனாந்தர வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை? நாம விரும்புறது கிடைக்காது, விரும்பாத தீமைகள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், நிறைவேறும். நம்ம அன்பா நேசிப்போம், அவங்க நம்மளை வம்பா நேசிப்பாங்க. நம்ம அன்பா நேசிப்போம், அவங்க எப்படி நேசிப்பாங்க, வம்பா நேசிப்பாங்க. அப்ப அந்த வழியாய் நம்ம கடந்து போகும்போதுதான் நாம் யார் என்று நமக்கு ஒரு அடையாளம் தெரியும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் யார் என்று அடையாளம் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு வண்டி வருது. அப்பதான் வருது, நான் பார்த்துட்டேன். வண்டி சத்தம் கூட அவளை கேட்கல. சகோதரி ரெபேக்கல் உடனே திரும்பி பார்த்தாங்க, ஏன்னா அவர் வீட்டுக்காரர் வந்துட்டார். மெதுவா வருது அந்த வண்டி. நிக்கிற வண்டி எப்படிதான் வரும், மெதுவா தானே. மெதுவா வந்துச்சு, கரெக்டா திரும்பி பார்க்கறாங்க, பார்த்தா வீட்டுக்காரர். அப்ப எந்த அளவத்துல அந்த வண்டி சத்தத்தை கூட என்ன செஞ்சிருக்காங்க, அறிந்து வைத்திருக்கிறாங்க. இதுதான் உணர்வு பூர்வமான காரியம். என்ன காரியம்? உணர்வு பூர்வமான ஒரு காரியம். பார்த்துக்கிடுங்க. அப்ப அந்த சுரேஷுக்கு சொன்னேன், இந்த வழியாய் போறது கடவுள் உங்களுக்கு சோத்திரம். கடவுள் உங்களுக்கு நீங்க யார் என்று உங்களை அடையாளம் காட்டுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் யார் என்று இதுக்கு முன்னாடி அண்ணன், தம்பி, மாமன், மச்சன், ஃப்ரெண்டு, நண்பன், முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக எல்லாரும் என்ன செய்தோம், எல்லாம் இப்படிதான் இருந்தோம். ஆனா உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போதா நீ யார் என்று உனக்கு ஒரு அடையாளம் காட்டு சொல்லும் போது, அவர் போன் வைக்கும் போது ரொம்ப சந்தோஷத்தோட தான் பார்த்துக்கலாம் பாஸ்டர், ஆண்டவர் நம்மளோட. கடைசியில் முடிக்கும் போது தற்கொலை பண்ணி செத்துடலாமான்னு நினைக்கிறேன் பாஸ்டர் சொன்னவர், நான் போன் பண்ணி வைக்கும் போது அந்த கடைசி வார்த்தை வரும்போது, பார்த்துக்கலாம் பாஸ்டர், ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இந்த வார்த்தை அவர் கேட்பதற்காக தான் காலையில் இருந்து என் மேல ஒரு யாவகமாவே என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. அப்ப உலகத்தை பிசாசு என்ன ஆக்குறான், வனாந்தரமாக ஆக்குறான். வனாந்தரத்தை உலகமாக மாத்தவல்ல, உலகத்தை வனாந்தரமா மாத்த காரியம். சில வேளையில ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க, ஏசாயா புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் வாசிங்க. 51:3 கவனிங்கம்மா. கர்த்தர் சீயோனுக்கு என்ன செய்வார், ஆறுதல் செய்வார். சீயோன் என்றால் யாருன்னு நினைக்கணும். சீயோன்னா யாரு, நாம தான். எங்க பார்த்தோம், சகாரியால பார்த்தோம்ல, சீயோன் குமாரத்தியே உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு உனக்கு ஒரு மகிமை உண்டாகும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நின்று சொல்லுவோம், அல்லேலூயா. நீங்களும் நானும் சீயோன் குமாரத்தி, சரிங்களா? சீயோன் நான் பரலோகம், நாம பரலோக வாசிகளாய் காணப்படுகிறோம். இங்க ஏசாயா என்ன சொல்றாரு, சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். உங்களுக்கு இந்த நாட்கள் என்ன செய்வார், ஆறுதல். ஒரு வனாந்தரம் போல காணப்படுறீங்களா? உறவுகள் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கீங்களா? பொருளாதாரம் இருந்தும் இல்லாம இருக்கீங்களா? நாமளும் இந்த வனாந்தர வழியா நிறைய முறை என்ன செஞ்சிருக்கலாம், கடந்து வந்திருக்கலாம். இன்னும் எத்தனை வனாந்தரங்களை கடக்க போறோம் நமக்கே தெரியல. இந்த அனுபவம் நமக்கெல்லாம் இருக்கு, பார்த்துக்கிடுங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. ஆறுதல் செய்வார் அவர், பாழான ஸ்தலங்களெல்லாம் தேர்தல் அடை செய்து அது வனாந்தரத்தை, அல்லேலூயா, அது வனாந்தரத்தை எப்படி மாத்துவாரா? ஏதோன்னா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? நாட்டாமையா? ஆமா, ஏதோன்னா தோட்டம், சரிங்களா? ஏதோன்னா இன்பம் என்று பொருள். ஏதோன் என்றால் இன்பம், சரிங்களா? அந்த தோட்டத்தை எதை மாற்றுவாரா? வனாந்தரத்தை எது போல மாற்றாரு? ஏதோனை போல மாற்றுகிறார். கைகள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. உன் வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கையா இருந்தாலும் அது ஏதோனை போல கர்த்தர் மாற்ற அவரால் முடியும்.
அதுக்கு ஆறுதல் செய்ய முடியும். உன் வனாந்தர வாழ்க்கை தான், வனாந்தரமான சூழ்நிலை தான். இன்னைக்கு நான் இருக்கிற வனாந்தரத்தை போல நான் காணப்படலாம். ஆனா இந்த வனாந்தர வழியை, இந்த வனாந்தரத்தை ஆண்டவர் ஏதோனை போல மாற்ற என் ஆண்டவரால முடியும். ஆமென். பிசாசு என்ன செய்தான்? உலகத்தை வனாந்தரமாக மாற்றினார். ஆண்டவர் வனாந்தரத்தை இன்பமாக மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்வளவு நல்ல ஆண்டவர். அது கீழே இருக்கு பாருங்க வசனம். அதன் அவாந்தர வெளியை கர்த்தர் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். எது போல ஆக்குவார்? ஆமா, அவருடைய தோட்டத்தை போல ஆக்குவார். ஏதோன் தோட்டம் கர்த்தருடைய தோட்டம் என்று வேதம் சொல்லியிருக்கு. ஆமா இல்லையா? ஆதியாகம புஸ்தகம் படிச்சவா, லோத்து சோதோம் கோமரை அழிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சா அந்த பட்டணம்? எப்படி இருந்துச்சா? ஏதோனத்தை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் இருந்தது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்ப அவாந்தர வெளியை கர்த்தருடைய தோட்டமாக மாற்றுவார். தோட்டம் என்று சும்மா சுருக்க முடியாது. அந்த தோட்டத்தில் மனிதன் இருந்தான், அந்த மனிதனோடு ஆண்டவர் பேச வருவார். ஆமென். கர்த்தர் நம்மளோடு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வேத வசனம் மூலியமா பேசுகிறார். ஜபத்தின் மூலியமா நீங்க ஆண்டவரோட பேசுறீங்க. அதுக்குண்டான மகிமை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதற்கு மகிழ்ச்சியும் அதுக்கு சந்தோஷமும் கீத சத்தமும் உண்டாயிருக்கும். எதுல? வனாந்தரமா இருந்த இடத்த ஏதோ நாய் மாற்றும் போது அந்த இடத்துல என்ன உண்டா இருக்கணும்? சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம். கீதம்னா பாட்டு. நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. உன் வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கையா இருக்கலாம். வனாந்தர வழியாய் சில வேளை நடந்து வரலாம். இதை பார்க்கிற கேட்கிற என் அருமைக்குரியவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க வனாந்தரத்தை போல சில காரியங்களை கடந்து வரலாம். ஆண்டவர் அந்த வனாந்தர வாழ்க்கையை ஏதோனை போல இன்ப நிறைந்த காரியமாக கர்த்தர் மாற்ற ஆண்டவரால முடியும். ஆமென். இன்றைக்கு நீங்க எடுத்திருக்க தீர்மானத்துல நீங்கள் உறுதியா இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். ஸ்தோத்திரம். நம்மளை ஆண்டவர் மகிழ்ச்சிக்குள்ள ஆக்குவது, சந்தோஷப்படுத்துவது, மகிழ்ச்சியா தான் தேவனுக்கு பிரியம்தான். ஏன் சில காரியத்தை சுத்தி போக பண்ணுகிறார். நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எகிப்திலிருந்து கானானுக்கு வருவதற்கு வெறும் 14 நாள்ல போயிடலாமாமா. எத்தனை நாள்? 14 நாளில் போயிடலாம். 14 நாள். எந்த வழியா போகணும்னா பெலிஸ்தீர் வழியாய் கடந்து போகணுமா. அந்த வசனம் வாசிங்க, நல்லா இருக்கும். யாத்திராம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17, 18 வாசிங்க. யாத்திராம புஸ்தகம் 13ல் 17, 18 கவனிங்க. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தீர் என்றால் யார்? எதிரிகள். விளங்குதுங்களா? பெலிஸ்தீர் யாரு? எதிரிகள். பெலிஸ்தீனுடைய தேசத்தின் வழியாய் போகாமல் தேசத்தின் வழியாய் போகிறது பக்கமானாலும், அதாவது 14 நாள் எகிப்திலிருந்து கானானுக்கு போறது எத்தனை நாள்? 14 நாள். பக்கமா இருந்தாலும் சமீபமா இருந்தாலும் தேவன் கர்த்தருடைய ஜனங்களை அந்த 14 நாளில போக வேண்டிய வழியில நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய், விளங்குதுங்களா? ஏன்? நாளிலே போய் சேர வேண்டிய ஊருக்கு 40 வருஷம் கழிச்சு போனாங்க. ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? பெலிஸ்தீர் வழியாய் போன பக்கம் அவர்கள் யுத்தத்துக்கு என்ன செய்வாங்க? இவங்களுக்கு சண்டை போட்டு பழக்கம் இல்லை. பெலிஸ்தீர்களை ராஜா இருக்கிறான், ராணுவம் இருக்கு, ஆயுதங்கள் இருக்கு, பட்டயங்கள் இருக்கு. இவனுக்கு அதை பத்தி ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நேற்று வரைக்கும் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான்? செங்கல் அறுத்துக்கிட்டு இருந்தான்.
செங்கல் சூளையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இவங்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கும்? ஒண்ணும் இல்லை. இப்ப பெலிஸ்தர் வழியா போனா அவர்கள் யுத்தத்துக்கு என்ன செய்வாங்க? வருவாங்க. ஏன்னா ராணுவம் இருக்கு, ராஜா இருக்கு, ஆனப்படை இருக்கலாம், குதிரைப்படை இருக்கலாம். இதை கண்டு இவங்க பயந்துட்டு எங்க போயிருவாங்க? மறுபடியும் எகிப்துக்கு போயிருவாங்க. விளங்குதா? ஆகையினால பக்கமா இருந்தாலும் அந்த வழி வேண்டாம், சுத்தி போக கர்த்தர் பண்ணினார். அல்லேலூயா. ஏன் சுத்தி போன என்னென்ன பிரச்சனை இருக்கு நீங்க வாசிச்சீங்களே? முத என்ன இருக்கு? சுத்தி போகும்போது என்ன இருக்கு? முத சிவந்த சமுத்திரம், கடல் இருக்கு, அடுத்து வனாந்தரம் இருக்கு, அடுத்து வெயில் இருக்கு, அடுத்து எரிகோ கோட்டை இருக்கு, அடுத்து யோர்தான் நதி இருக்கு, 31 ராஜாக்கள் இருக்காங்க. இந்த வழியா போனா இங்கிருந்து ஒருத்தன் தான். இப்படி சுத்தி போனா எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு தான் உள்ள போனாங்க. இதுல பெரிய ஒரு ரகசியம். இது இந்த சத்தியங்கள்லாம் தெரியும் போது அவ்வளவு, இதெல்லாம் ஒரு 100 முறை படிச்சிருப்பேன் இந்த பகுதியெல்லாம். ஆனா அந்த உள்ள காரியங்கள் நம்ம தெரியும் போது உள்ளுக்குள்ள அவ்வளவு பெரிய சந்தோஷம், அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. 2 காரியம். ஏன் ஆண்டவர் அவங்க சுத்தி போக பண்ணார்னா, அவங்க அப்படியே போயிருந்தா யுத்தம் பண்ணி ஒன்னு திரும்பி ஊருக்கு என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருக்கணும். இல்லைன்னா அவங்க கையில அடிபட்டு செத்திருக்கணும். ஆண்டு வாக்கு கொடுத்தார், உன் முற்பதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன், நீங்கள் அங்க என்ன செய்வீங்க? பழகி பெருகுங்க சொன்னார். அப்ப ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? சத்துரு கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். 14 நாளிலே அவங்க கானானுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் இந்த பெலிஸ்தர் கையிலிருந்து தப்பி வித்து கானானுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 14 நாளே பிரயாணம் போயிருச்சு. போனா அங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த விதமான பழக்க வழக்கங்களை கொண்டு வாழ்வார்கள்? எகிப்திய வாழ்க்கை தான். ஏன்னா அங்க 430 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. எத்தனை வருஷம்? 430 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை வெறும் 14 நாள்ல மாத்த முடியுமா? இன்னைக்கு 10 வருஷம் ஞானசானம் ஆகியும் பழைய காரியமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பேர் செய்றாங்க இல்லையா? 20 வருஷம் ஞானசானம் எடுத்த பிறகு எல்லா நேரத்திலும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு காரியம் வரும்போதுதான் அந்த பழைய படுத்திருக்கிற பாம்பு தலை தூக்கி அது செய்யணும், இதை செய்யணும், இது இப்படி பண்ணணும்னு இந்த மூதேவி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அடுத்தவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு கிடக்கும். இப்ப 14 நாளில போனா நிச்சயமா தேவன் எதிர்பார்க்க வாழ்க்கை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வாழ மாட்டாங்க. எந்த வாழ்க்கை தான் வாழ்வாங்க? எகிப்தின் வாழ்க்கை தான் வாழ்வாங்க. அப்ப இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் ஏன் அலைய விட்டார்னா, அந்த எகிப்திய தன்மை எல்லாம் முடிஞ்சிருச்சு. எகிப்திய தன்மை 40 வருஷத்துக்கு முன்னாடி பழக்க வழக்கம் என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. ஆண்டவர் புதிய சட்டத்தை கொடுத்தார், புதிய திட்டத்தை கொடுத்தார், தலைவரை கொடுத்தார், இப்படி எல்லாம் நடக்கணும்னு சொல்லி கொடுத்தார். அப்படி இருந்துமே ரொம்ப பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. டைரக்டா கொண்டு வந்திருந்தா தேவன் நம்மளையும் சில காரியத்தை சுத்தி போக பண்றதுக்கு காரணம் சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக. அல்லேலூயா. இப்ப சிவந்த சமுத்திரத்துக்கு வந்த உடனே பார்வோன் ராஜா படை எடுத்துட்டு வர்றான். வந்தானே இல்லையா? பயங்கர படை, பெரிய கூட்டத்தோடு வர்றான். இவங்களை அடிச்சு நொறுக்கி மறுபடியும் கொண்டு போயிடணும் அப்படின்னு. இஸ்ரவேல் ஜனங்கள் கடல்ல அப்படியே இறங்கி வர்றாங்க. இவங்க கரைக்கு போக அவங்க உள்ள இறங்குறாங்க. அப்படிதானே? உள்ள இறங்குறாங்க. இப்ப ஆண்டவர் நினைச்சிருந்தா அவங்க உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த பகுதியில் இப்ப இதான் எகிப்து, இதான் கானா, இது கரை, சரிங்களா? இங்கிருந்து இங்கேயும் ஃபர்ஸ்ட் தண்ணி போட்டு மூழ்கிருந்தாருன்னா உள்ள வருவாங்களா? ஏன் அது செய்யாம எல்லாம் உள்ள வந்து மூடுறாரு? எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்த பிறகு தண்ணி என்ன செய்யறது? காலையில பார்த்தா எல்லாரும் பணமா மிதங்கிட்டு இருக்காங்க. அவங்கள யாரு? வீரர்கள், எகிப்திய வீரர்கள். வீரர்கள் கையில் என்ன இருக்கும்? இடுப்புல என்ன இருக்கும்? எல்லாம் உருவிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ஆயுதமும் இல்ல. விளங்குதுங்களா? சில வேளையில எதிரியுடைய ஆயுதமே நமக்கு பயன்படும். விளங்கணுங்க. அல்லேலூயா.
எதிரிகள் போற திட்டமே நமக்கு சாதகமாக கர்த்தர் மாற்றி கொடுக்க முடியும். கோலியாத்து பெரிய ஆயுதம் வச்சிருந்தா, தாவீது சின்ன கூழாங்கல் அடிச்சு அவனை போட்டுட்டு ஓடி போய் அவன் கத்திய உருவி அவனை என்ன செஞ்சுட்டான், வெட்டி கொண்டான். விளங்குதுங்களா? இப்ப எகிப்தியர்கள் எல்லாம் கரை செத்து என்ன செஞ்சிருக்காங்க, கரை ஒதுங்குறாங்க. அதான சொல்லுவோம், கரை ஒதுங்கின பிறகு எல்லா இடுப்பில் இருந்த ஆயுதங்கள் உருவி இவங்க கட்டிக்கிட்டாங்க. ஏனென்றால் 31 ராஜாக்களோட யுத்தம் பண்ணி இவங்க ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. வனாந்தரத்துல எங்க ஆயுதத்துக்கு எங்க போறது? அதற்காக தான் இவங்களை கொண்டு வர சொன்னார் ஆண்டவர். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறா இருக்கிறார். ஆனா வனாந்தர வாழ்க்கை தான், சுத்தி போற வாழ்க்கை தான், செங்கடல் தான், கஷ்டம்தான், வனாந்தரம் தான், வெயில், பயங்கர வெயில் தான். அந்த வெயில் வந்த பிறகுதான் ஆண்டவர் மேகஸ்தம்பத்தை கொடுத்தார். நைட்டு பனி, பயங்கர குளிர், அதற்காக அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்தார். தண்ணி இல்லையா, தண்ணி கொடுத்தார். ஆகாரத்தை கொடுத்தார். ஒரு வனாந்தரத்தில் இருந்தாலும் உன் தேவைகளை அவ்வப்போது கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் தேவை என்னவென்று கடவுளுக்கு தெரியும். என் தேவையை சொல்லி சொல்லி நான் துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதா. என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றிட சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதா. உன் வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கையா இருந்தாலும் அங்க வனாந்தரத்தில் உனக்கு என்ன தேவையோ என் ஆண்டவரால சந்திக்க முடியும். அவங்க போட்டிருந்த உடை பழசாகல. எப்படி போட்டிருப்பாங்க? 40 வருஷம் அவங்க போட்டிருந்த உடை. அதுக்காக ஒரே உடை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா பக்கத்தில் மனுஷன் போவான்னு அப்படி நினைக்காதீங்க. வரும்போது எல்லாத்தையும் தானே கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தாங்கல்ல. அப்போ மாற்று உடைகளையும் அவைகள் பழுதா போகல, அது பழசும் போகல, கிழிஞ்சும் போகல. போட்டிருந்த செருப்பு கூட என்ன செய்யலையா? ஆண்டவர் எவ்வளவு உங்களை மட்டும் பாதுகாக்கிறவர்ல, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிறவர். யோபு வீட்டை சுத்தி வேலெடுத்து பாதுகாத்தாரே நம்ம சொல்றோம். இங்க 32 லட்சம் ஜனங்களையும் அவங்களையும் பாதுகாத்தார். அவங்களுக்கு உண்டான உடைமைகளையும் கர்த்தர் பாதுகாத்தார். அன்றைக்கு பாதுகாக்கிறவர் இன்றைக்கு பாதுகாக்க மாட்டாரா? உங்க வனாந்தரம் போல இந்த 40 நாள் உபவாச ஜெபம், அந்த 2 நாட்கள்ல எதெல்லாம் நீங்க இந்த என் வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை சுற்றி போக பண்ணது கர்த்தருக்கு சித்தம். அதுல நீங்க சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பக்கமா இருக்குன்னு சொல்லி போக சொல்றதுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது சுத்துன்னு தெரிஞ்சாலும் சில காரியங்களை இவங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சுத்த விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.